என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் நாமக்கல் வாஸ்து முருகேசன். இன்றைய நாள் தலைப்பெடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் பூஜை அறை எங்கு அமைக்கலாங்கிறத இன்றைய நாள் தலைப்பெடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு வீடுன்னுச்சுன்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கணும். தெய்வ சக்தி இருந்தால் தான் அந்த வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலனை காமிக்கும். அப்படி அந்த வீட்டில் தெய்வ சக்தி இல்லைன்னா வீதியில் ஓர கெட்ட சக்தி போகிற வீட்டில் அண்டிக்கிறோம். இப்போது சிலர் கேள்வி கேட்குறாங்க, பழங்காலத்தில் எந்த வீட்டில் சார் பூஜை அறை அமைச்சு வழிபாடு பண்ணாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய கேள்வி கரெக்டாக தான், இல்லைன்னு சொல்லலை. பழங்காலத்தில் வசதி படைத்தவங்க பெரிய மாளிகை கட்டினாலும் அவங்க பூஜை அறை தனிப்பட்ட முறையில் அமைச்சு கோமங்கள் பூஜைகள் எல்லாம் சிறப்பாக பண்ணாங்க. அதே சமயத்தில் இல்லாதவங்களும் சரி, வசதி வாய்ப்பு இல்லாதவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரூமில் வாழ்ந்தாலும் அவங்களும் கன்னி மூலையில் ஒரு சாமி படம் வச்சு தீபம் ஏற்றி அந்த வீட்டில் சாம்பிராணி புகை போட்டு நல்ல முறையில் தெய்வத்தை வழிபாடு பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணவும் அந்த சமயத்தில் அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க, நல்லா இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூஜை அறை அமைக்கிறாங்க அதாவது ஒரு வீடுன்னு எடுத்துட்டால பூஜை அறை கண்டிப்பாக அமைச்சு வழிபாடு பண்ணுறாங்க. அது சிறப்பு, பரவாயில்ல. ஆனால் அதே சமயத்தில் அந்த பூஜை அறை எந்த பாகத்தில் அமைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இல்லாமல் அவங்க விருப்பத்துக்கு ஏதோ ஒரு பக்கம் பூஜை அறை அமைச்சு அவங்க வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது இப்படி பண்ணவே கூடாது. பூஜை அறை அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் தான் பூஜை அறை அமைக்கணும். எல்லா பாகத்திலையும் நம்ம பூஜை அறை அமைக்க கூடாது. தெய்வ சம்பந்தப்பட்ட பாகங்கள்னு சில பாகங்கள் உண்டு. அந்த பாகத்தில் தான் பூஜை அறை அமைக்கணும். நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா பக்கம் பூஜை அறை அமைக்க கூடாது. இதுல தெய்வ சம்பந்தப்பட்ட பாகம்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, முதல் பாகம் எடுத்தாலே நம்மளுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈசானிய பாகம். ஈசானிய பாகங்கிறது சிவனுடைய பாகம் சொல்றது. ஈசன் சிவனுடைய பாகம், சிவன் ஆட்சி செய்யக்கூடிய பாகம் சொல்றது. வீட்டினுடைய ஈசானியம் வடகிழக்கு பகுதி, இந்த பாகத்தில் நம்மளுக்கு பூஜை அறை அமைத்து வழிபாடு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிலைச்சிருக்கும், தெய்வ சக்தி வியாபித்திருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல நன்மைகளை கொடுக்கும். அடுத்து இரண்டாவது பாகம் அப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, கன்னி பாகம் சொல்றது, நைதிரிதி பாகம் சொல்றது. அது நைதிரி பாகம்னு சொல்லலாம், வழக்கத்தில் கன்னி பாகம்னு சொல்றாங்க. அந்த கன்னி பாகத்தில், அதாவது தென்மேற்கு பாகத்தை தான் கன்னி பாகம்னு சொல்றோம். அந்த கன்னி பாகத்திலையும் நம்ம பூஜை அறை அமைத்து வழிபாடு பண்ணலாம். அது சக்தியினுடைய பாகம்னு சொல்லலாம், சக்தி உருவாகிற பாகம்னு சொல்லலாம். அந்த சிறப்பு வாய்ந்த பாகம் தான் நைதிருதி பாகம்னு சொல்றது, ஒரு உன்னதமான ஒரு பாகம். இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா, கன்னி மூலை, அதான் அந்த நைதிரி மூலையில் தான் விநாயகர் வச்சிருப்பாங்க. அவர் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருவறையில் இருக்கிற மூலவருக்கு சக்தியை கொடுக்கிறவரே அந்த விநாயகர் தான். அதனால கன்னி பாகத்தில் விநாயகர் வச்சிருப்பாங்க. அந்த கன்னி பாகங்கிறது, அந்த நைதிரி பாகங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு பாகம், அது ஒரு தெய்வ பாகம். அப்படின்னால அந்த பாகத்திலையும் நம்ம பூஜை அறை வைத்து வழிபாடு பண்ணலாம். வைத்து அந்த இடத்துல வழிபாடு பண்ணும்போது அந்த வீட்டுக்கு இறை சக்தி, நல்ல தெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா கிடைக்கும். அப்படின்னால அந்த நைதிரி பாகத்திலையும் பூஜை அறை அமைக்கலாம். அதுக்கு அடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டினுடைய வடக்கு பாகம் குபேர பாகம் சொல்றது. வீட்டினுடைய வடக்கு பாகம் குபேர பாகம். இப்போ நம்ம இருக்கோம், நம்மளுக்கு தேவையான செல்வம் செல்வாக்கு அனைத்தும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குபேரன். அவர் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த வீட்டில் செல்வம் செல்வாக்கு பணம் எல்லாமே தங்கும், வருமானம் வரும், தங்கும், மிச்சமாகும். அப்படின்னால அவருடைய அந்த குபேர பாகத்திலையும் நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை அறை அமைக்கலாம். அதுக்கு அடுத்து நாலாவது பாகம் அப்படி எடுத்து பார்க்கும்போது கிழக்கு இந்திர பாகம், இந்திரனுடைய பாகம் சொல்லக்கூடிய கிழக்கு பாகத்தில் நம்ம பூஜை அறை தாராளமாக அமைக்கலாம். இந்திரன் அதாவது நம்மளுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரன். அப்படியே அஷ்ட ஐஸ்வர்யம், அஷ்டம்னா எட்டு செல்வங்களை, அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியவர் நம்ம இந்திரன். அப்படின்னா அந்த இந்திர பாகத்திலையும் நம்ம
தாராளமாக பூஜை அறை தாராளமாக வைக்கலாம், அப்படின்னாலும் அங்கேயும் வைக்கலாம். இப்படி இந்த தெய்வ சம்பந்தப்பட்ட பாகங்கள்னு சொல்லி எடுத்து இந்த 4 பாகத்தில் நம்ம வந்து பூஜை அறை அமைக்கலாம். இந்த பாகங்கள் தவிர மற்ற பாகங்கள் வந்து பூஜை அறை அமைக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்படின்னால இந்த பூஜை அறை இந்த பாகத்தில் அமைக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து முதல்ல வந்து சுகத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அவங்களுக்கு தேவையான செல்வம் செல்வாக்கு எல்லாமே சேரும். நல்ல அறிவை கொடுக்கும், நல்ல ஞானத்தை கொடுக்கும், நல்ல கல்வியை கொடுக்கும், நல்ல செல்வாக்கு கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி அனைத்தையும் கொடுக்கும். அப்படின்னால இந்த 4 பாகம், அதாவது ஈசானிய பாகம், கன்னி பாகம், கிழக்கு இந்திர பாகம், வடக்கு குபேர பாகம், இந்த பாகங்களில் வந்து நம்ம பூஜை அறை அமைச்சு வழிபாடு பண்ணும்போது இந்த நல்ல நன்மைகள்லாம் கொடுக்கும். தெய்வம் அந்த வீட்டில் குடியிருக்கும், தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் வியாபித்திருக்கும். அப்படின்னால இந்த பாகத்தில் பூஜை அறை அமைங்க, எல்லாம் சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.